ரெட்மி 14C ரெட்மி கம்பெனிலேருந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு 5G மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். இதுதான் அந்த ரெட்மி 14C 5G மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். வெளியே வந்து மொபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லாத மாதிரி ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இதை வந்து ஷோகேஸில் வைக்கிறப்போ இந்த 14C அப்படிங்கிறது துண்டா உங்களுக்கு தெரியும், அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க போல. பாக்ஸுக்கு பின்னாடி இந்த ப்ராடக்ட்னுடைய எல்லா விவரங்களும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ உள்ள திறந்த உடனே ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இந்த ரெட்மியினுடைய மொபைல் ஃபோன். நம்மக்கிட்ட வந்திருக்கிற கலர்னுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்லைட் ப்ளூ. ஸோ இது தவிர இன்னும் 2 கலரில் பிளாக் மற்றும் பர்பிளில் இந்த மொபைல் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமா பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த கவர்லாம் கூட கொடுக்கறது கிடையாது போல் இந்த செக்மெண்ட்டில் ப்ரைஸை கட் பண்ணுறதுக்காக. ஸோ கேஸ் எதுவும் கிடையாது, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு USB Type-C போட்டிருக்கு. பட் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு 18 வாட் வரைக்கும் தான் உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீடு சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு கொசுறு 33 வாட் சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, நல்ல விஷயம் தான். ஓகே, இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலினுடைய மிகப்பெரிய ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இதனுடைய பேக் பேனல் இருக்கக்கூடிய இந்த டிசைன். இது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேக் பேனல். இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ட்ரெயில்ஸ் மாதிரி ஒரு லைட் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷிங் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் அதிகமாக ஒட்டும், கண்டிப்பாக ஒட்ட தான் செய்யும். இதுக்கு ஒரு கேஸ் வாங்கி நீங்கள் போட்டுங்க, இல்லாட்டி உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ பத்திரமா வச்சு தொடச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஃப்ரேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். மொபைலுடைய வெயிட்டு ஒரு 205 கிராமு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8.25 mm. 8.2 mm. மொபைலோடைய கீழ் போகிறத பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. பக்கத்தில் ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மைக் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு 3.5 ஆடியோ ஜாக். முக்கியமாக இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் கேட்குறது 3.5 ஆடியோ ஜாக் இதில் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடல. நாய்ஸ் கேன்சலிங் மைக் இதில் இல்லை. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவர் பட்டன் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். இந்த செக்மெண்ட்டில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நம்ம எதிர்க்க முடியாது. பட் சைட் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பட்டன்ஸ் இருக்கு. மறுபுறத்தில் உங்களுக்கு சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 நானோ சிம் கார்டு, ரெண்டுமே 5G சிம் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு SD கார்டு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலினுடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக டிபெண்டபிளாக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆனால் அவங்க ஃபேஸ் அன்லாக் வந்து ட்ராப் நாச்சில் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா சொட்டு நாச்சில் கொடுத்துருக்காங்க. பொட்டு நாச் இல்லாது ஒரு சின்ன ஒரு மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். சுற்றி இருக்கிற பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 பக்கமும் கொஞ்சம் ஈவனாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன பெருசாக இருக்குது. பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஒரே ஒரு 50 மெகா பிக்சல் கேமரா தான். ஆனால் தோற்றம் உங்களுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி ஒரு மாயை உங்களுக்கு கொடுக்கும். மேலே இருக்கிறது ஒரு ஃபிளாஷ், கீழே இருக்கிறது சும்மா 50 மெகா பிக்சல் போட்டிருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய இந்த சென்சர் இது என்னன்னு யாருக்குமே தெரியல. அவங்க வந்து எதுவுமே எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த மொபைல் உங்களுக்கு IP52க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்தாங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஆக்சிடென்டலாக பட்டுச்சு அப்படின்னா மொபைலுக்கு எந்த டேமேஜும் வராது. ஸோ ஓவரால் இன்ஹேண்ட் ஃபீல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிளாட்டான மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்கு. இவ்வளோ பெரிய சைஸான மொபைல் ஃபோன் தான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. ஸோ நல்லா இருக்கு. எந்த பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு டிசைனில் தோணலை. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு சொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து உங்களுக்கு HD Plus டிஸ்பிளே 6.8 inch 120 Hz IPS பேனல். இது டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. இண்டோர்ல நீங்க வச்சு பார்க்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவுட்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் பத்தாம தான் இருக்கு. பட் நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்கு, ஒரு படம் பார்க்கறதுக்கு, இல்ல ஏதாச்சும் நீங்க ப்ரௌஸ் பண்றதுக்கு, சோஷியல் மீடியா கன்சியூம் பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இண்டோர்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுட்டோர்ல கொஞ்சம் டைரக்டான சூரிய வெளிச்சத்துல நீங்க யூஸ் பண்றப்போ என்ன போட்டோ எடுத்தீங்க அதை நீங்க திருப்பி ரிவ்யூ பண்றதுக்குலாம் கொஞ்சம் திணறும், கொஞ்சம் கஷ்டப்படும். பட் கலர்ஸோட அக்யூரசி நல்லா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. நல்ல ஒரு டீப்பான ஒரு கலர்ஸ். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். ஹார்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த 10,000 செக்மெண்ட்ல Qualcomm-உடைய Snapdragon 4 Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்புமே பாத்தீங்கன்னா UFS 2.2. NFC கிடையாது. பட் தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. L1 வைட்பேண்ட்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. ஸோ ஃபுல் HD வீடியோஸ் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஹார்ட்வேரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு 2-3 பேசிக் கேம்ஸ்லாம் போட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் விளையாடலாம். ஹை அண்ட் ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்ஸ்லாம் போட்டு விளையாடணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி விளையாடலாம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லோ கிராஃபிக்ஸ் மோடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க தான் செய்யும். ஒரு சில சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதை செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெகுலர் யூசேஜுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு பேசிக் மொபைல் ஃபோன், ஒரு செகண்டரி உங்களுக்கு ஒரு பேக்கப் மொபைல் ஃபோனை கூட தாராளமாக அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸில் ஆஹா ஓஹோ தாறுமாறுன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பட் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு பேசிக்கான மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி தான் கேமராலையும் உங்களுக்கு பின்புறத்தில் ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சைடில் இருக்கக்கூடிய அல்லக்கை யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு அல்லக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சொட்டு நாச்சுக்குள்ள ஒரு 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்டான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். வைட் ஆங்கிள் கேமரா, அந்த மேக்ரோ மோடு அது எதுவுமே அதில் கிடையாது. ஒரு பேசிக்கான ஒரு கேமரா இது. லோ லைட்லையுமே ஸ்டெடியான ஹேண்டை நீங்கள் வச்சு நீங்கள் பொறுமையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். போர்ட்ரேட் மோட்ல எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் ஓகே, இந்த பிரைசிங் நல்லா பண்ணிருக்காங்க. ஆனா வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 1080p வீடியோஸ் உங்களுக்கு பின்புறத்துல ஃப்ரண்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1080p வீடியோஸ் மேக்ஸிமம். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கிடையாது. நல்லா உங்கள் வீடியோஸ் நீங்க நடந்துகிட்டே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய ஷேக் ஆக தான் செய்யுது. Redmi 14C மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ நடந்துக்கிட்டே பேசுகிற ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அகைன் 10,000 பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம அவ்வளோ பெஸ்ட்டாகவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ஹைப்பர் வாய்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ கூட அப்டேட் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான மேஜர் அப்டேட்ஸ் ப்ளஸ் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹைப்பர் வாய்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து MIUI மாதிரியும் இல்லை மற்ற ஹைப்பர் வாய்ஸ் மாதிரியும் தான். அதே மாதிரி தான், ரொம்ப ஒன்றும் மேஜர் சேஞ்சஸ் கிடையாது. இன்னும் ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அப்படியுமே அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு இந்த கெட் ஆப்ஸ் இந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு. பட் ஆக்சுவல் யூசேஜுக்கு உங்கள் யூசேஜை வந்து பிளாக் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. அந்த மெமரியை ஹாக் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதையும் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறது தான் பெஸ்ட்டான விஷயமா இருக்கும். அப்படி எல்லாத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சுங்களேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம முந்தி இருந்த மாதிரி இந்த MIUI இந்த ஆட்ஸ்ல வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹைப்பர் வாய்ஸ்ல அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஒரு பேசிக் யூசேஜுக்கு ஒரு நல்ல ஒரு டிபெண்டபிளான மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பேட்டரியும் பார்த்தீங்கன்னா சரியான பேட்டரி கட்டுன்னு சொல்லலாம். இதை 5160 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹை ஸ்பீடில் இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஒரு சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 2.5 to 3 ஹவர்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் 18 வாட் வரைக்கும் நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். பட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட யூசேஜை பொறுத்து மொபைல் ஃபோன் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்கும். டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா HD+ டிஸ்பிளே தான். பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிபெண்டபிளான ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோனில் கிடைக்கும். இந்த Redmi 14C விலை விவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 4GB மற்றும் 64GB வேரியன்ட் விலை 9,999. 6GB மற்றும் 128GB வேரியன்ட்டோட விலை வந்து 10,999. அப்புறம் டாப் எண்ட் வேரியன்ட் 8GB மற்றும் 2GB வேரியன்ட்டோட விலை வந்து 11,999. என்னை கேட்டிங்க அப்படின்னா 6GB மற்றும் 128GB ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மெமரி கார்டு எக்ஸ்பான்ஷன் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா மெமரி நீங்கள் போட்டுக்கலாம். ரேம் வந்து உங்களுக்கு 8GB இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸருக்கு தேவை கிடையாது நான் நினைக்கிறேன். இது தவிர இந்த மொபைல் ஃபோனுடைய அபிப்பிராயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிருதர். நன்றி, வணக்கம்.